ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா? இறைவா சேனலை சப்ஸ்கிரைப். உலகெங்கும் உள்ள இறைவானியர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலாபலங்கள் பார்த்துக்கிட்டே வரும். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் த ஸ்னேக் பாபின் நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகுவின் காரகத்துவத்தை தன்னகத்தை வைத்திருக்கக்கூடிய த மோஸ்ட் பவர்ஃபுல் நட்சத்திரம், மோஸ்ட் பவர்ஃபுல் வீடு, அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடு கும்ப வீடு. அதுலயும் இந்த சதய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிற இந்த 27 நட்சத்திரத்துல இந்த நட்சத்திரம் தான் 100 நட்சத்திரங்கள் பூங்கொத்தா இருக்கு. த பிக் பிளானட் சனி, அவரோட வீடு, பிக் நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம், ரெண்டும் கலந்து ஒரு காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பில்டப்லாம் ஓவரா இருக்குன்னா பில்டப்லாம் போட்டு பேட்ச் அப் பண்ணிக்கிறேன். வரேன் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சொல்றதுக்கு. 2026 சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் விஷயம், வாயை மூடி தூங்கவும். ஓகே, அவ்வளோதான். புரிஞ்சிச்சுல? கொட்டாவி கூட வாயை தரக்கூடாது. நம்ம பேசினா அடுத்தவர்களுக்கு அது தப்பாக மட்டும்தான் படும். நம்ம நல்லது தான் சொல்லுவோம், அடுத்தவங்களுக்கு அது கெட்டதாக படும். அதனால வாய் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய ஜிப்லாக் போட்டுறணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராசனம் அமர்ந்திருத்தால் சூப்பர் தான், பிரச்சனை இல்லை, செம்ம. ஆனா 2ஆம் வீட்டுக்கான சனிக்கு இங்க உட்காந்து ராசிநாதனுக்கு செவ்வாய் பார்வை கொடுக்குறாரா? அது நம்மளோட 3ஆம் வீட்டு அதிபதியா? அவர் வேற நம்மளுக்கு கம்யூனிகேஷனை சொல்றவரா? தைரிய வீரிய விஜயத்தை கொடுக்குறவரா? நம்ம கம்யூனிகேட் பண்ணும்போதே ஒரு ஆளுமையோடு பண்ணுவோம், அது அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அதுக்கு நம்ம என்ன மேடம் பண்றது, நம்ம எப்பதான் ஆளுமையை காட்டுறது அப்படின்னா கரெக்டு தான் பாஸ். ஆனா கொஞ்சம் அது ஓவர் ஆளுமையா இருந்துடக்கூடாது இல்ல. ஓகே, அதனால கொஞ்சம் பேசுகிற வார்த்தையில் ரொம்ப எனக்கு தான் தெரியும் அப்படின்ற மாதிரி பேச்சு நீங்க பேச மாட்டீங்க. நீங்க சூப்பரான பர்சன் தான், உங்களை மிஸ்டர் ராகுவும் செவ்வாயும் பேச வைப்பாங்க, சரியா? அதனால அவங்க தான் தப்பு. ஆனா நம்மளுக்கு தான் தெரிஞ்சில்ல, அப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இல்லாட்டி வாயில வடை சுடுறேன்னு சொல்லி திட்டு வாங்குவோம், பேச்சின் மூலமாக சில சண்டையை சச்சரவுகளை வாங்கிக்குவோம். நம்ம ஒன்ன போய் பேச போய் அடுத்தவங்களுக்கு ஒண்ணு புரியும். நான் அப்படிலாம் அர்த்தத்துல சொல்லவே இல்லைன்னு சொன்னாலும் நம்மளுடைய துணி இல்லை. இப்போ சிரிச்சுக்கிட்டே குத்துறது ஒண்ணு இருக்கு, நம்ம நல்லதே சொன்னாலும் கொஞ்சம் கோபமா சொல்லும் போது அது கொஞ்சம் தப்பா தானே தெரியும். அதனால கொஞ்சம் உங்களுடைய தோரணை, நீங்க பிசிக்கலா காட்டக்கூடிய விஷயங்கள், நீங்க போன்ல பேசுறத விட நேர்ல பேசும்போது கொஞ்சம் உங்கள் மீதான ஒரு இந்த எல்லாம் கிடைச்சிச்சுன்னு திமுறில் ஆடுறானா இவன், யூஸ்வலி சதையும் அப்படிதான் பேசுவாங்க எல்லாருமே. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அமானுஷத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய வீடா அது. பயங்கர இன்ட்யூஷன் பவர் சதய நட்சத்திரக்காரர்கள் இயல்பாகவே உண்டு. அந்த 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 நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரமே அப்படித்தான். இன்ட்யூஷன் பவர்ல அப்படியே பயங்கரமா இருப்பாங்க, வெளியில சொல்லவே மாட்டாங்க. யார் பார்த்த மாத்திரத்துல இவன் நாளைக்கு ஆவானா ஆக மாட்டானே, அவனை நம்பலாமா நமக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் அப்படியே ஒண்ணுமே தெரியாத மாதிரியே உங்கள்கிட்ட பேசுவாங்க, உங்ககிட்ட இருந்து நல்லா வேலை வாங்குவாங்க. இதெல்லாம் சதயத்தோட இன்பில்ட் கேரக்டர். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளையா இருந்தாலும் சரி, அது அண்ணனா இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற ஆளா இருந்தாலும் சரி, பாஸா இருந்தாலும் சரி, நம்ம நேரம் அது பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, ஒன்றும் பண்ண முடியாது, விதி வழியது. புருஷனா இருந்தாலும் சரி, சரியா? கோச்சிக்காதீங்க. புருஷனா இருந்தா அதெல்லாம் ஜிப்லா கவர் ஆயுசுக்கும் போட வேண்டியதான். சரி, ஓகே. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026 வருடம் பேச்சில் கவனம் தேவை தேவை தேவை. செயல்ல கொஞ்சம் நிதானமா இருக்கும், ரொம்ப ஸ்பீட் எடுக்க வேண்டாம். நான் திரும்பவும் சொல்ற மாதிரி இந்த தலைக்கு மேல இருக்கக்கூடிய ராகு எது வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணலான்ற மாதிரி உங்களை கொண்டு போய் உள்ள விடுவாரு. தெரிஞ்சோ இந்த ராகுலாம் மறைவு பிளானட், தெரியாம சில விஷயத்த பண்ணணும்னு உள் மனசுல இருந்து துண்ணி பண்ணு மச்சா நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ராகு ஒரு இது இருப்பாரு. நோ நோ நோன்னு ராகுக்கு சொல்லுங்க, அடுத்தவர்களுக்கு சொல்லாதீங்க. யாராவது அட்வைஸ் பண்ணா காது கொடுத்து கேளுங்க. நம்ம பண்ற அட்வைஸ் தான் உலகத்துல பெருசுன்னு நினைச்சோன்னா கஷ்டம் இல்லையா? அது கரெக்டு தான், நீங்க பண்றதா உலகத்துல பெருசு தான். இருந்தாலுமே இதுல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். ஸோ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு 3 விஷயத்துல கொஞ்சம் கவனம். அடுத்தவரிடம் பேசுகிற வார்த்தையில, அடுத்தவர் கொடுக்கக்கூடிய அட்வைஸ்ல, பண பரிவர்த்தனையில, இது 3ம் கவனமாக இருந்து கொண்டீர்களே. இப்போ தேவையில்லை உங்களை மேனிபுலேட் பண்றதுக்கு ஆள் வருவாங்க, உங்கள்கிட்ட கடன் கேட்கறதுக்கு ஆள் வருவாங்க, அவங்களோட கதையெல்லாம் சொல்லுவாங்க, நீங்களும் அந்தோ பரிதாவும் எடுத்து கொடுப்பீங்க. கடைசியில் பார்த்தா அவங்க பிம்பிளிக்கா பிளானி காட்டு போயிடுவாங்க. டக்குன்னு இறக்கப்பட மாட்டீங்க. இருந்தாலும் இப்ப இறக்கப்படாதீங்க, சரியா? ஏன்னா பிஸ்னஸ் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு உட்காந்து உங்களை அப்படியே உங்களை விட்டா வேற ஆள் இல்லைன்ற மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க. மிஸ்டர் ராகு பேச வைப்பார். அதனால யாராவது உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னாங்கன்னா பெரிய கையெடுத்து கும்பிடு போட்டுட்டு பிப்ரவரி மாதம் வரைக்கும் அமைதியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர். ஒரு ஃப்ரெண்டா நான் தான் சொல்ல முடியும். அப்புறம் சொல்லலை, நீங்க அப்பயே சொல்லியிருக்கலாம், நீங்க ராசி பலனை சொல்லலான்னு கமெண்ட்லாம் போடக்கூடாது. நான் ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் இதை, சரியா? அதனால நான் பின் பண்ணி வச்சிருவேன். தயவு செஞ்சு சதய நட்சத்திரக்காரர்கள், நீங்கள் சகலகளா வல்லவர்கள் என்று எனக்கு தெரியும், மேல இருக்கிறவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். உங்களுடைய சகலகளா தன்மையை அடுத்தவரிடம் காட்டி விட்டீர்களே ஆனால் உங்களை மொட்டை அடிச்சுட்டு போயிடுவாங்க. கவனம் இந்த மாதம் மட்டும் இல்லை, பிப்ரவரி மாதம் வரைக்கும் கவனம் தான்.
யார்கிட்டையும் பணம் வாங்குற விஷயத்துல கவனம், பணம் கொடுத்த விஷயத்துல கவனம், யாரையும் நம்பி கையெழுத்து போறதுல கவனம், கேரண்டி அஷ்யூரிட்டி கொடுக்கறதுல கவனம், இருக்கிற வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறதுல கவனம், அங்கிருந்து இங்க வர்றதுல கவனம், எல்லாத்துலயும் கவனம். ஏன்னா போன தடவை நிறைய வந்து வே ஆஃப் யாருக்கு நடந்திருக்கும், எனக்கு தெரிஞ்சு சதயத்துக்கு தான் நடந்திருக்கும். நிறைய பேர் ஃபாரின்ல இருந்து இங்க வந்துட்டு போயிருப்பீங்க. நான் சொன்னேன் கிடைக்க போறீங்கன்னு. இந்த தடவையும் அதே தான். ஒரு 15 நாள் கவனமா இருக்கணும். பேச்சு ரொம்ப தெளிவா நிதானமா இருக்க வேண்டிய காலகட்டமா இருக்கு. ரொம்ப சில பேருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து போகும். ஏன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுக்கோ உங்க ஸ்பௌஸுக்கோ சில பிரச்சனையை உண்டாக்கி கொடுப்பார். தலைக்கு மேல இருக்கிற ராகு சின்ன சின்ன மைனர் சர்ஜரியை கொடுப்பார். அவிட்ட நட்சத்திரக்காரங்க, எனக்கு தெரிந்து நீங்க படிக்கிற குழந்தையா சதய நட்சத்திரக்காரங்க, இந்த தடவை நீங்க படிக்கிற குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக சைக்கிள் ஓட்டும் போது, பைக் ஓட்டும் போது கீழே விழுந்து மொட்டியில அடிபடும். அதனால பார்த்துக்கங்க. குழந்தைங்க, அவிட்ட நட்சத்திரக்காரர்களை குழந்தையாக வைத்திருக்கக்கூடியவர்கள், அம்மா அக்கா அப்பா பேரண்ட்ஸ்லாம் தெளிவா இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உச்சமாக போறாரு. விளையாடும் போது பிள்ளைங்களுக்கு அடிபடும். அதுவும் சிலம்பம் சுத்துறேன், ஷட்டில் காக் ஆடுறேன், எக்ஸசைஸ் பண்றேன், இப்படிலாம் போகும்போது டம்பிள்ஸை காலில் போட்டுக்கும், இல்லை சிலம்பம் சுத்தும் போது அங்கங்க கழுத்து சுளுக்கிக்கும். அதனால பிள்ளைகளை கூட்டிட்டு போகும்போது மொட்டியில மொழியில சிராய்ப்பு கொடுக்காம பார்த்துக்கோங்க. செவ்வாய் கண்டிப்பாக ரத்தம் வாங்காமல் விட மாட்டாள். அதனால முன்னாடியே பிள்ளைகிட்ட சொல்லிட்டு ரொம்ப அவசரப்படாத, ஓடாத, நிதானமா இருன்றதை சொல்லி அனுப்புங்க. தப்பு ஒன்றும் இல்லை. நம்ம சொல்ற வார்த்தை கூட அந்த நேரத்துல குழந்தை மனசுல போயிட்டு ரொம்ப ஸ்பீடை குறைக்கிறதுக்கான தன்மையை கொடுக்கும். அதனால மறக்காம இந்த ஒரு விஷயத்த பிள்ளைங்கிட்ட சொல்லுங்க. இந்த ஒரு மாதம் ஓகே. நீங்க 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய கும்ப ராசியை சேர்ந்த சதய நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் இந்த தடவை கொஞ்சம் நிறைய பேர் கமிட்டட் ஆவீங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? ஆமா, இந்த நிறைய பேர் கமிட்டட் ஆவீங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சாடனா ரீயூனியனுக்கான வாய்ப்புகள் உண்டு. இல்லை விட்டு போயிடுச்சு, ரொம்ப நாளாக தாடி வச்சுட்டு சேவ் பண்ணா இருந்தீங்கன்னா இந்த சேவெல்லாம் பண்ணிட்டு ஒரு நல்ல புதுசாக ஒரு ஆள் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு. ராகு கண்டிப்பாக அந்த வேலையெல்லாம் பண்ண வைப்பார். சிங்கிளாவே இருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ்ல கொஞ்சம் அப்படியே இளையராஜா பாட்டெல்லாம் தூக்கி விட்டு, பட்டினத்தார் பாட்டெல்லாம் தூக்கி விட்டு கொஞ்சம் யுவன் சங்கர் ராஜா பாட்டு ஆட் ஆகலாம். அந்த அளவுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர மீனாட்சி, 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மட்டும்தான். சரியா? இன்ட்டு போட்டு வச்சுக்கணும். கல்யாணம் ஆகிட்டு என்கிட்ட இந்த கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது. ஸோ கல்யாணம் ஆன இந்த வயது ஒத்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய வெள்ளை பட்ஜெட்டுக்கு ஆர்டர் கொடுத்து விடவும் ஒரு பிப்ரவரி மாதம் வரைக்கும் தேவைப்படுகிறது. அடுத்த செப்டம்பர் வரைக்குமே தேவைப்படுது. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. தேவையில்லாத சண்டை சச்சரவு வராமல் பார்த்துக்கோங்க. சின்சன் மாதிரி அமைதியாக இருங்க. சாப்பிட்றது தூங்குறது, ஆஃபீஸ் போகிறது திரும்ப வருது, சாப்பிட்றது தூங்குறது, இப்படி இருந்துட்டீங்கன்னா அது கூட இப்படியே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த தடவை அதை பற்றி கவலையே படாமல் இருந்துட்டீங்கன்னா ஓகே. அப்படி இல்லை என்றால் தேவையில்லாமல் பொங்கல் வேற வருது, நிறைய செலவு பண்ணி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டி வரலாம். ஓகே, கூல். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்க போகுது. நிறைய பேர் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க. உங்க பேர்ல சில பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். பிஸ்னஸ் பண்ணுன்ற தாட் வந்து உள்ள வந்துட்டு போகும். பிள்ளைகள் குறித்த கவலைகள் கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோலுக்கு வரும். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் வக்ரகதியிலே ஆயிருக்காரு. அந்த பிள்ளைகளை வெறும் குரு மட்டுமே இண்டிகேட் பண்ணுவார், புதனும் சேர்ந்து இண்டிகேட் பண்ணுவார். ஸோ அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல கொஞ்சம் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். பிள்ளைகளோட புது புது நடவடிக்கையை பார்த்து கொஞ்சம் கவலைப்படலாம். என்கிட்ட பிள்ளை ஒட்டவே மாட்டேங்குது, வரவே மாட்டேங்கிற மாதிரி என்ன மேலவங்க, பட் ஸ்டில் அவங்கவுங்க பிஸியா இருக்காங்கன்றதை புரிஞ்சுக்காங்க. அது இப்போ இருக்கிற பிள்ளைகள் 5 வயசா இருந்தாலும் அது தனியாக ஃபோனை வாங்கிட்டு அது பேசாமல் உட்காந்துக்குது. அப்புறம் வரலன்னு சொல்லி என்ன பண்றது? நம்ம தானே வாங்கி கொடுத்தோம். ஸோ எப்படியோ இந்த தடவை வந்து கொஞ்சம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்குமான ஒரு இடைவெளி லைட்டாக எட்டி பார்க்கலாம். அது உங்களோட 5ஆம் வீட்டு அதிபதி எங்கே உட்காந்துருக்கான், யார் பார்வையை கொடுத்துருக்கான், அது யாரோட சேர்ந்துருக்கு, அது எந்த கிரகங்கள் இணைந்திருக்கு, இதெல்லாம் இருக்கு. பட் இதனால பிள்ளைகள் குறித்த ப்ளஸ் ஆர் மைனஸ் நிகழ காத்திருக்கிறது. ஓகே. நிறைய பேருக்கு முதுகு இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல கட்டிகள், கொழுப்பு கட்டிகள் வரலாம். அதை அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கான அமைப்பு வரும். சும்மா மைனராக மேஜராக இல்லாமல் அங்கங்கே கொழுப்பு கட்டி வர்றது, அங்கங்கே கட்டி ஃபார்ம் ஆகுறது, கோல்டு பிடிக்கிறது, ஃபீவர் வர்றது, ஹீட்டால் நடக்கக்கூடிய சில விஷயங்கள். ஏன்னா குரு எல்லாமே கட்டி இண்டிகேட் பண்ணும். ஸோ அது 5ஆம் இடத்துல உட்காந்து அது வக்கரமாக இருக்கும்போது 4ஆம் இடத்தை சாரும்போது சுகஸ்தானத்தோடு இயங்கும் போது கண்டிப்பாக கொழுப்பு கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு, இல்லை கொழுப்பு கட்டியை கட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. சுக்கிரதசையாக இருந்தால் கட் பண்ணி விட்டுரும். ஏன்னா 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கான்ல, அதை கட் பண்ணி விட்டுருவான். நான் நிறைவுன்னு சொன்னேன்ல. ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால கொஞ்சம் மருத்துவமனையை நோக்கி போகக்கூடிய தன்மை இந்த ஒரு மாதத்தில் எட்டி பார்க்கலாம். ஓகே. ஸோ இந்த தடவை நீங்கள் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் என்றால், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எல்லா விதமான சங்கடங்களையும் போக்குவதற்கு சரபேஸ்வரர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதுவும் பிரத்திங்கரா தேவியோட இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடுலாம் நீங்கள் நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எப்பேற்பட்ட தேவையில்லாத உங்கள் மீது வீசப்பட்ட அத்தனை விதமான விமர்சனங்களும் சரி,
தேவையில்லாம உங்கள் மீது மீசப்பட்டு நான் ஏற்கனவே அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இந்த மாதிரி அமானுஷ்யமா சில விஷயங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சரபேஸ்வரன் வழிபாட்டின் மூலமாக அது நிவர்த்தி செய்யப்படும். நிறைய கண் திஷ்டி விழுவதற்கான வாய்ப்பா இருக்கு. உங்களை நீங்களே சுத்தி போட்டுக்கோங்க. இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன, நானே 5 பிசாக்கு இல்லாம உட்காந்துருக்கேன் நீங்க சொல்லலாம். ஆனா நீங்க தான் ஜொலின்னு ஜொலிப்பீங்களே. ஏன்னா சுக்கிரன் வேற சீக்கிரம் உட்கார போறாரு. எல்லாத்தையும் தாண்டி விட்டு நான் போறேன் அப்படின்ற மாதிரி கும்பத்துக்கு சீக்கிரம் சுக்கிரன் வர போறாரு. அப்ப இன்னும் கொஞ்சம் சனி சுக்கிரன் காம்பினேஷனே வசீகரத்தை கொடுக்கும். அப்ப நிறைய இந்த தடவை கொஞ்சம் அடுத்தவர்களுக்கு நீங்கள் வசீகரமா தெரிவீர்கள். அதன் மூலமாக ஒரு கண்ணு விழுகிறதெல்லாம் நடக்கும். அதனால சுத்தி போட்டுக்கோங்க. ஓகே, ஃபைன். இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க அப்படின்னா, நிறைய சதய நட்சத்திரக்காரங்க இந்த ஊஞ்சல் பாப்பீங்க. பாத்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. ஊஞ்சல் பாக்குறது, ஊஞ்சல் அம்பிகையோ இல்ல ஏதோ ஒரு கடவுள் உட்காந்து ஊஞ்சல் உற்சவம் பாக்குறது, ஊஞ்சல் ஆடுற மாதிரி பாக்குறது, நீங்களே சின்ன பிள்ளை மாதிரி ஊஞ்சல் உட்காந்து ஆடிட்டு வர்றது, இந்த மாதிரி ஊஞ்சலோடு கனெக்ட் ஆகுது. அப்ப வாழ்க்கை முன்னும் பின்னும் போகத்தான் போகுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, அந்த கீயா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாக இந்த ஊஞ்சல் பார்த்தல் என்ற நிகழ்வு சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணில் படக்கூடிய பிரபஞ்ச குறியீடாக இருக்க போகுது. ஸோ சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அமைதியாகவும் அடுத்த 15 நாட்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தோடும் கடக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் இந்த 2026 ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது.